திண்டுக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கள்ளவழி கருப்பனார் கோயிலில் விடிய விடிய கறிவிருந்து பரிமாறப்பட்ட காட்சிதான் இது. ஆர் புதுப்பட்டியில் போதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கள்ளவழி கருப்பனார் கோயிலில் தை மாத ஞாயிற்றுக்கிழமையொட்டி முப்பூஜை திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி கள்ளவழி மலைமேல் இருக்கும் கருப்பனார் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் ஆடு, கோழி, பன்றிகளை கொண்டு வந்து சாமிக்கு பலியிட்டு காணிக்கை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து 1000 கிலோ ஆட்டுக்கறி, 1400 கிலோ பன்றிக்கறி, 100 கிலோ கோழிக்கறி ஆகியவற்றை சமைத்தனர். இதேபோன்று 1000 கிலோ பச்சரிசி கொண்டு சாதம் வடித்து பக்தர்களுக்கு விடிய விடிய விருந்து பரிமாறப்பட்டது. கொஞ்சம் பஞ்சத்தில் இருக்கிறப்ப இந்த சாமி அருள்வாக்கு வந்து இந்த மாதிரி விழா எங்களுக்கு பண்ணுங்க, உங்க ஊர் வந்து பஞ்சம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி மலையாள தெய்வம் சொன்னதுனால இந்த விழா மிக சிறப்பாக 300 காலம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே யானைகளால் சேதப்படுத்தப்பட்ட நியாய விலைக் கடைதான் இது. வால்பாறை சுற்றுப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் முடிஸ் எஸ்டேட் பகுதியில் நுழைந்த 6 குட்டி யானைகள் அங்கிருந்து நியாய விலைக் கடையின் ஜன்னல் கதவு உள்ளிட்டவைகளை சேதப்படுத்தின. கடைகளில் இருந்த அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுடன் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைய முயன்றதால் மக்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை அங்கிருந்து விரட்டினர். முடிஸ் மற்றும் நல்லமுடி எஸ்டேட் பகுதிகளில் வனத்துறை வேட்டை தடுப்பு காவலர்கள் தொடர்ந்து சுழற்சி முறையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக ஆனைமலை புலிகள் காப்பக மானாம்பள்ளி வனசரகர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மக்கள் தேவையின்றி இரவு நேரங்களில் வெளியே வர வேண்டாம் என்றும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது.